வெல்கம் டு யோகாம்பாஸ். வாட்ஸ்அப் ஸ்டோர் எங்களோடது எப்படி நீங்கள் ஆக்சஸ் பண்ணணும், அதுலேருந்து நீங்கள் எப்படி ஆர்டர் பண்ணலாம் அப்படின்ற விளக்கங்கள் தொடர்ந்து வர வீடியோவில் கொடுத்துருக்கேன். வாட்ஸ்அப்பில் வந்து நீங்கள் 7358118199, இன்னொரு நம்பர் 8454878199. இது ரெண்டையும் நீங்கள் வாட்ஸ்அப்பில் யோகாம்பால் ஷாப் அப்படின்னு சேவ் பண்ணிட்டு வாட்ஸ்அப் வழியாக நீங்கள் கேட்லாகை பார்த்துட்டு உங்களுக்கு என்னென்ன தேவையோ அதை ஆட் டு த கார்ட் கொண்டு வந்துட்டு அதை நீங்கள் வந்துட்டு யோகாம்பாஸ்க்கு ஃபார்வர்ட் பண்ணினீங்கன்னா உங்களுக்கு அந்த திங்ஸ்லாம் நாங்கள் அனுப்பி வைக்கிறதுக்கு ரெடியாக இருக்கோம். ப்ளஸ் அதில் என்னெல்லாம் அவைலபிள் இருக்கோ அது எல்லாமே நீங்கள் பார்க்க முடியும். உங்களுக்கு என்ன தேவையோ அதை நீங்கள் 2 பேக்கெட் 3 பேக்கெட் எப்படி வேணுமோ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் ப்ளஸ் ஆர் மைனஸ் போட்டு நீங்கள் வாங்கிக்கலாம். தேங்க்யூ. வணக்கம், நான் உங்கள் அபிமான யோகாம்பால் சுந்தர். இன்றைக்கி ஒரு புதுசான டிஃபன் பார்க்க போகிறோம். அது என்னன்னு சொல்லி கேட்டீங்கன்னா, கர்நாடகா ஸ்டைலில் கொஜ்ஜு அவலக்கி அப்படின்னு ஒன்று பண்ணுவாள். ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும், ரொம்ப நல்லாயிருக்கும். புதுசாக என்ன இதை போய் பிடிச்சிட்டுருக்கேன் அப்படின்னு சொல்லி கேட்குறீங்களா? நான் தான் சொன்னேன் இல்லையா, நான் என் தங்கையாத்துக்கு இப்போது அதில் போன ஒரு 15 நாள் முன்னாடி ஒரு பாகவத சப்தாகம் நடந்தது. அதுக்கு போயிருந்தபோது அங்கே வந்திருந்த ஒருத்தர் வந்து இந்த கொஜ்ஜு அவலக்கி பண்ணி கொடுத்தா. அவகிட்டேருந்து இது எப்படி பண்ணுறதுன்னு கேட்டுன்னு ரொம்ப டேஸ்டியாக ரொம்ப நல்லா இருந்தது. எல்லாருக்கும் நிச்சயமாக பிடிக்கும். ஆனால் என்ன, அது கொஞ்சம் அசட்டு திதிப்போடு இருக்கும். ஒரு பக்கம் காரமாக இருக்கும், ஒரு பக்கம் புளிப்பாக இருக்கும், ஒரு பக்கம் திதிப்பாக இருக்கும். ஏன்னா வெல்லமும் போடுறா, காரப்பொடியும் இருக்குது, அந்த சேர்த்து புளியும் கரைச்சி விட்றதுனால இது வந்து ஒரு மிக்ஸ்டு இதாக இருக்குது. என்ன மாதிரி இருக்கிறவாளுக்கெலாம் கண்டிப்பாக பிடிக்கும். உங்களுக்கும் கண்டிப்பாக இது பிடிக்கும்னு நினைக்கிறேன். நிச்சயமாக அதை ட்ரை பண்ணி பாருங்க. எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இது என்னன்னு கேட்டீங்கன்னா, கெட்டி அவல் 2 கப் எடுத்துட்டுருக்கேன். இதில் வெந்நீரை விட்டு வாஷ் பண்ணிவிடுங்க. ஃபஸ்ட்டு கை வைக்க முடியாது, இந்த மாதிரி ஒரு ஸ்பூன் இல்லை ஒரு கரண்டி ஏதாவது ஒன்று யூஸ் பண்ணி நல்லா வாஷ் பண்ணிவிடுங்க. இதை கொஞ்சமாக தண்ணி விட்டு வச்சுருக்கேன். பார்த்தீங்கன்னா இது ரொம்ப கம்மியாக தான் விட்டுருக்கேன். ஒரு 2 டேபிள் ஸ்பூன்லேருந்து 3 டேபிள் ஸ்பூன் கிட்ட தண்ணி விட்டுருக்கேன். இது ஊறத்துக்கோசரம். இது கொஞ்ச நாள் ஊறட்டும். அப்படியே இதோட அந்த கிரேவி எப்படி பண்ணுறதுன்னு பார்த்துடலாம். இது என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஒரு பெரிய எலும்பிச்சம்பழம் அளவுக்கு புளியை நல்லா ஒரு 2 கப்பு தண்ணியில் நல்லா கெட்டியாக கரைச்சி வச்சுருக்கேன். அதை வந்து இதில் எடுத்துக்க போகிறேன். 1/4 டீஸ்பூன்லேருந்து 1/2 டீஸ்பூன் வரைக்கும் மஞ்சள் பொடி போடலாம். இதில் தான் கலருக்கு இதுக்கு நான் ஒரு 1/4 டீஸ்பூன் ப்ளஸ் கொஞ்சம் மேலே போட்டிருக்கேன். ஸோ இந்த புளி கொதிக்கிறது, இந்த அவலுக்கு வேணுங்கிற உப்பு ஒரு 1/2 டீஸ்பூன் கிட்ட நான் போடுறேன். ஏன்னா இதில் வந்து நம்ம இன்னும் என்ன ஆட் பண்ண போகிறோன்னா, இந்த வாங்கி பாத் பவுடர் இல்லைன்னா பிசிபேலா பாத் பவுடர் ஏதாவது ஒன்று நீங்கள் உங்களுக்கு எது கிடைக்கிறதோ அதை வாங்கி நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இதை போடுறதுனால இதில் வேறு கொஞ்சம் மசாலாலாம் இருக்கும், கொஞ்சம் சால்ட்டெல்லாம் இருக்கும். வேணும்னா நம்ம கலந்துட்டு பார்த்து எடுத்துக்கலாம். நம்ம ஒரு 3/4 டீஸ்பூன் கிட்ட உப்பு போடுறேன், போதும், அதுக்கு மேலே வேண்டாம். அதே மாதிரி வெல்லம் 1 டேபிள் ஸ்பூன் 2 டேபிள் ஸ்பூன் கிட்ட போட்டிருக்கேன். நம்ம எடுத்துகிட்டு இருக்கிற அளவுக்கு ஒரு 1/4 டீஸ்பூன்லேருந்து 1/2 டீஸ்பூன் வரைக்கும் காரப்பொடி போட்டிருக்க போகிறோம். நான் போட்டிருக்கிறது 1/4 டீஸ்பூன் தான். எங்களுக்கு ரொம்ப காரம் தாங்காது, ஏன்னா மிளகா வத்தல் வேறு தாளிக்க போகிறேன். உங்களுக்கு நல்ல காரமாக இருக்கலாம் அப்படின்னு சொல்லி சொன்னால் 1/2 டீஸ்பூன் வரைக்கும் போட்டுக்கோங்க. அதே மாதிரி இந்த இதுலேயே பெருங்காயப்பொடி ஒரு 1/4 டீஸ்பூன் இதுலேயே போட்டுடலாம். இது எல்லாமே நல்லா சேர்ந்து கெட்டியாகட்டும். புளிக்காய்ச்சல் மாதிரி கெட்டியாகிடும். அதுக்கப்புறமா இதில் நம்ம தாளித்து கொட்டணும். நல்லெண்ணெயில் கடுகு, உளுத்தம்பருப்பு, நிலக்கடலை, கருவேப்பிலை எல்லாம் தாளித்து கொட்டிட்டு இந்த பவுடரையும் போட்டோன்னா ஜோரான இந்த ஒரு கொஜ்ஜு ரெடி ஆகிடும். அப்புறம் ஊற வச்ச அவலை அதில் போட்டு கலந்தோன்னா ரெடி ஆகிடும். இது கொதிக்கட்டும், பார்க்கலாம். இது பார்த்தீங்கன்னா நல்லா கெட்டியாகிடுத்து. இன்னும் கொஞ்சம் கூட கெட்டியாகணும். பட் நம்ம தாளித்து கொட்டுறதெல்லாம் இதில் போட்டு இது பண்ணுறதுக்குள்ளே இது இன்னும் கொஞ்சம் கெட்டியாகும்.
இறக்கி வச்சுக்கிறேன். நல்லெண்ணெய் விடுறேன். 1 டேபிள் ஸ்பூன் விட்டுருக்கேன். கடுகு 1/2 டீஸ்பூன் போட்டிருக்கேன். இது பச்சை கடலை, அதனால் கடுகு வெடிக்கிறதுக்கு முன்னாடியே போடுறேன். நான் அப்போ தான் வறுப்படும். 2 டேபிள் ஸ்பூன் கிட்டே போட்டிருக்கேன். உங்கள் சௌகரியம், உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ பார்த்து போட்டுக்கோங்க. பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும் இவ்வளோ கெட்டியாக எப்படி ஆயிருக்கு பாருங்க. 1 ஸ்பூன் கிட்ட கடலைப்பருப்பு, 1 ஸ்பூன் உளுத்தம்பருப்பு, 4 மிளகா வத்தல், கருவேப்பிலை பிச்சு இந்த புளி இது கரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா, இதுலேயே போட்டுக்கலாம். அது மேலே இந்த எண்ணெயை விட்டுடலாம். அதேமாதிரி நான் இன்றைக்கி எடுத்துகிட்டு இருக்கிறது இந்த வாங்கிபாத் பவுடர். நான் இதில் ஒரு 1.5 டேபிள் ஸ்பூன் கிட்டே போடுறேன். இது இந்த மாதிரி முன்னாடி புளியெல்லாம் இந்த மாதிரி கரைச்சிட்டு கொதிக்க விட்டுட்டு அதுக்கப்புறம் இந்த கடைசியாக இந்த இதை நம்ம போட்டோன்னா கிறிஸ்பியாக இருந்துருக்கு. ரொம்ப நாழி ஆனாலும் இந்த உளுத்தம்பருப்பு, கடலைப்பருப்பு, நிலக்கடலை இதெல்லாம் கிறிஸ்பியாக நன்னா இருக்குது. எல்லாமே நமக்கே கற்றுண்டு வர முடியாது இல்லையா, ஏதான ஒரு சிலது யார்கிட்டேருந்து கற்றுண்டு தானே நம்மளும் பண்ணுவோம் இல்லை. அது மாதிரி அவள்கிட்ட கற்றுன்றது தான் இது. ஸோ இது இன்னும் 1 டேபிள் ஸ்பூன் நல்லெண்ணெயில் விட்டுறேன். ஸோ இந்த வாங்கிபாத் பவுடரும் அதில் போட்டிருக்கிறதுக்கு அதுக்கும் வாசனை ரொம்ப ஜோராக இருக்குது. அவலில் நம்மளும் நிறைய டிஃப்ரெண்ட்டாக நிறைய பண்ணியிருக்கோம். இது ஒரு டைப் ஆஃப் அவல் நிச்சயமாக. இந்த மாதிரி இதெல்லாம் இது பண்ணுறது அவல் பார்த்தீங்கன்னா நல்லா ஊறி ஜோராக ரெடி ஆகிடுது. கொஞ்சம் கூட தண்ணிலாம் இல்லை, பார்த்தேன்னாலே தெரியும் உங்களுக்கு. இல்லை இந்த எண்ணெயோட எல்லாத்தோடையும் சேர்த்து நல்லா கொதிச்சுட்டு அடுப்பை அணைச்சிடுறேன். இந்த அவலை இதில் ஆட் பண்ணுறேன். இனிஷியலி பார்த்தேன்னா நம்ம புளிஞ்சாதம்லாம் கலக்கிறதே அது எப்படி ஒரு மாதிரி சேர்ந்தா மாதிரி இருக்கும், அந்த மாதிரி இருக்கும். இது அவல் நல்லா இஞ்சின்றதுக்கு அப்புறம் பார்த்தேன்னா உதிரியாக ஜோராக இருக்கும். அது இதெல்லாம் மத்தியானம் டிஃபன் பாக்ஸ்க்கு இதெல்லாம் எடுத்துன்னு போனேன்னா அவ்வளோ ஜோராக இருக்கும். இந்த இதில் தேங்காய் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் போடுங்க. ஃபைனலாக கொத்தமல்லி. இது நல்லா ஊறட்டும். ஊறினதுக்கு அப்புறமா நான் உங்களுக்கு ஃபோட்டோவில் எடுத்து காமிக்கிறேன். அப்போ பார்க்குறச்சே உங்களுக்கே தெரியும் உதிரியாக அவ்வளோ ஜோராக இருக்கும். நல்லா இது கொதிக்க இருக்கிறச்சே கொஞ்சம் அப்படி சேர்ந்தா மாதிரி குழம்பு சாதம் மாதிரி இருக்கும். பட் இது நல்லா உதிர்ந்ததுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா நல்ல உதிரியாக ஜோராக இருக்கும். கண்டிப்பாக நிச்சயமாக எல்லோரும் ட்ரை பண்ணுங்க. ஒரு பக்கம் திதிப்பு, ஒரு பக்கம் புளிப்பு, ஒரு பக்கம் காரம், எல்லாம் 3 கலந்ததாக ரொம்ப நல்லாயிருக்கும். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு சொல்லுங்களேன். கர்நாடகாவில் இருக்கிறவாள்லாம் கண்டிப்பாக பண்ணுவேன், நான் இல்லைன்னு சொல்லுறேன். சாரி, நான் உங்களுக்கே சொல்லித்தரேன்னு நினச்சிக்காதீங்க. ஆனால் இங்கே நம்மளோட ஊரில் இருக்கிறவா, சென்னையில் இருக்கிறவாளுக்கெலாம் இது நிறைய பேருக்கு தெரியாது. ஸோ யாருக்கெல்லாம் தெரியாதோ அவளாம், தமிழ்நாட்டில் இருக்கிறவா, ஆந்திராவில் இருக்கிறவா, யாருக்கெல்லாம் தெரியாதோ அவளாம் யூஸ் பண்ணிக்கோங்க. கண்டிப்பாக இது டெஃபினட்டாக அவலில் இன்னும் ஒரு புது டிஃபன் எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்து ஃபீட்பேக் சொல்லுங்கள். நன்றி, வணக்கம்.